ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து விசஸ் பாகிஸ்தான் சூப்பர் 8 மேட்ச்க்கான ஒரு மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் அனலைசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது நம்மளுடைய 3வது வீடியோ. ஸோ அதே ஃபார்மேட்டில் சூப்பராக டீப்பான அனலைசிஸ் இருக்கும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, த கிரிக்கெட் சோல் தமிழ். அண்ட் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்னாடி கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் லாஸ்ட் மினிட்டில் வரக்கூடிய லைனப்பு, டாஸு, பிச் ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் என்னுடைய 2 பெஸ்ட்டு டெமோ டீம்ஸ் நான் வந்து கொடுத்துப்பேன். நீங்கள் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய வீடியோவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 80% மேலே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில். அதேமாதிரி நம்ம டீம்ஸுமே 2 டீம்ஸுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கணும், அதில் லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன போலவே அதுக்கான டெலிகிராம் லிங்க்குமே கீழே கொடுத்துருக்கேன். ஸோ 2K ட்ரேடிங் தமிழ், அதையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த பேனுக்கு அப்புறம் என்னுடைய ஏர்னிங்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் 2K டெக். வெல்கம் டு The Cricket Soul Tamil. ஸோ ஃபஸ்ட்டு வென்யூ அண்ட் பிச் ரிப்போர்ட்டுன்றது பார்த்துடலாம். ஸோ பல்லக்கில் தான் மேட்ச்னு நடக்குது. இங்கிலாந்து விசஸ் ஸ்ரீலங்கா நடந்த பிச்சில். ஸோ மதியம் மேட்ச்னால மழை எதுவும் இல்லை. பட் ஸ்ரீலங்காவில் சொல்ல முடியாது வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்றது தெரியல. மழை வரலாம், ஃபுல்லாக நடக்கும்ன்றது பார்க்கலாம். நைட் மேட்ச் வேறு. ஸோ பிச்சு டைப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கு தான். ஸோ ஆக்சுவலி ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுலே இதுதான் வந்து கொஞ்சம் நல்ல பேட்டிங் பேரடைஸ்ன்னு வந்து சொல்கிறாங்க, பேட்டிங் விக்கெட்டுன்னு. பட் ஸ்டில் லாஸ்ட் மேட்ச் வந்து அப்படி தான் வந்து பிச்சு ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. பட் வந்து ஸ்பின்னுக்கு சூப்பராக இருந்துச்சு. 2 டீமுமே ஸ்பின்னர்ஸையும் பேசஸையுமே நல்லா பவுலிங்ன்றது பண்ணாங்க. ஸோ மொத்தமாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு பவுலிங் மேட்ச் மாதிரி ஆயிடுச்சு. பேட்ஸ்மேன்ஸ் பெருசாக பர்ஃபார்மன்ஸே பண்ண கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபில் சால்ட்டும் எண்டிங்கில் வந்து வில் ஜாக்ஸ் 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸ்ரீலங்காவுக்கு சனக்கா ஒரு 30 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் பெருசாக யாருமே ஸ்கோர் பண்ணலை, எல்லாருமே அவுட் ஆகிட்டு இங்கிலாந்து தான் வின் பண்ணாங்க. ஸோ அதே பிச்சு தான். ஸோ அந்த வென்யூவில் பொறுத்த வரைக்கும் கிரிப்பிங் ப்ளஸ் டர்னிங் சர்ஃபேஸ். லாஸ்ட் மினிட்டில் எப்படி பிச் ரிப்போர்ட் வருதுன்றதை பார்த்துட்டு நம்ம முழுசாக நம்ம பவுலிங் சைட் போகலாமா, இல்லை ஒரு காம்படிட்டிவாக பேட்டர்ஸ் ப்ளஸ் பவுலர்ஸ் எடுத்துக்கலாமான்றது டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 155 to 165 தான். ஸோ டியூ ஃபேக்டர் ஹை ஈவினிங் கேம்னால் பேசஸ் வந்து 56 விக்கெட்டு பவர் பிளேயும் டெத்துலையும். இப்போ ஸ்பின்னர்ஸுமே பவர் பிளேயில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் அதிகமாக விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பேசஸை விட. பட் ஸ்டில் சமீரா, மதுசங்கா, ஆர்ச்சரு, ஸோ எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேசஸ்க்குமே இந்த இதில் வந்து சப்போர்ட்டுன்றதுக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலி 56% பேஸும் ஸ்பின்னர்ஸ் 46% தான் விக்கெட்ஸ்ன்றது எடுத்துருக்காங்க. பட் இப்போ பார்க்குறப்ப ஸ்பின்னர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணி ஸ்பின்னர்ஸ் தான் அதிகமாக விக்கெட்ஸ்ன்றது எடுக்கிறாங்க. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் பிளேயிங் 11 பார்த்தோன்னா கன்ஃபார்ம் கிடையாது, ப்ராபபிள் பிளேயிங் 11. மோஸ்ட்லி இங்கிலாந்து அன்சேஞ்சாக தான் வருவாங்க. ஏன்னா இந்த 11 வச்சு தான் லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணாங்க, வின்னும் பண்ணாங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து இதுதான் லாஸ்ட் மேட்ச் அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் மழையின் காரணமாக அந்த மேட்ச் நடக்கலை. இதே 11 எதிர்பார்க்கலாம். ஃபில் சால்ட், ஜாஸ் பட்லர், ஜேக்கப் பெத்தல், டாம் பாண்டன், ஹாரி ப்ரூக், சாம் கரன், வில் ஜாக்ஸு, ஜேமி ஓவர்டன், ரைம் டால்சன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடில் ரிஸ்த். அதுக்கப்புறம் வந்து ஃபரான், சைம் ஆயிபு இந்த பக்கம் பாகிஸ்தானுக்கு, சல்மான் அலி ஆஹா, பாபர் அசாம், ஃபக்கர் ஜவானை போன மேட்ச் உள்ளே கொண்டு வந்தாங்க. பட் ப்ளே பண்ணலை. உஸ்மான் கான், சதாப் கான், நவாஸு, அஷ்ரஃப், மிஸ்ரா, உஸ்மான் தாரிக். ஸோ சாயின்ஸா அஃப்ரேடி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரன்ஸ் லீக் பண்ணுறதுனால ஃபார்மில் இல்லை, அதனால் வந்து உட்கார வச்சுட்டாங்க. மிஸ்ரா தான் இப்போதைக்கு நல்லா பண்ணிகிட்ருக்காரு. இவருமே ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் தான். ஸோ டீம் ஃபார்ம் அண்ட் மொமெண்டம் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக ஸ்ரீலங்காவை இதே வென்யூவில் தான் வச்சு பிறந்தாங்க இங்கிலாந்து. ஸோ 51 ரன் ஹியூஜ் விக்டரி ஃபார் இங்கிலாந்து. ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் ஜாக்ஸ் வந்து கைண்ட் ஆஃப் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அது இந்த குறிப்பாக இந்த வேர்ல்டு கப்பில் அவர் வந்து டாப் ஆர்டரில் எந்த பேஸ்லையும் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் வில் ஜாக்ஸே. ஸோ லாஸ்ட்டில் ப்ளே பண்ணுறாரு, ஹிட் பண்ணி ரன்கள் எடுத்து கொடுக்குறாரு. ப்ளஸ் பவர் பிளே எந்த இதுலேயும் பவுலிங் போடுறாரு, விக்கெட்ஸுமே விழுகுது. ஸோ ஆர்ச்சர், ஆடில் ரிசித் 3 பேருமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் பட்லர் ஃபார்மில் கிடையாது. ஹாரி ப்ரூக் பெருசாக ஒரு மேட்ச் தான் இந்த வேர்ல்டு கப் பர்ஃபார்மன்ஸு. டாம் பாட்டன் ஒரு மேட்ச் தான் பர்ஃபார்மன்ஸு. ஜேக்கப் பெத்தல் 2 மேட்ச் பர்ஃபார்மன்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அவங்களுடைய பேட்டிங்கு. ஸோ அதுவுமே வந்து இருக்குது வீக்னஸில். ஃபில் சால்ட் தான் மேலே அவரை நம்பி தான் இருக்காங்க ஸ்டார்டிங்க்கு. ஸோ பாகிஸ்தானோட ரீசன்ட் ஃபார்ம் பார்ப்போம். மழையின் காரணமாக நியூசிலாந்து எகென்ஸ்ட் மேட்ச் வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ஸ்பின் இதில் தான் இருக்காங்க. உஸ்மான் தாரிக் நல்ல ஒரு விக்கெட் டேக்கர், நிறையா இஷ்யூஸ்லாம் போகுது. பட் அவருடைய பவுலிங் ஆக்ஷன் கரெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உஸ்மான் தாரிக் வந்து நல்ல ஒரு விக்கெட் டேக்கராக இருக்கார் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். சதாப் கான் குட் ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ். ஃபக்கர் ஜவான் ரிட்டர்ன் ஆகிருக்காரு. பட் பெருசாக ஃபார்மில் கிடையாது. அவர் ஃபார்முக்கு வந்தால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்றது இருக்குது. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில்
மிஸ்ராவையும் அஷ்ரஃபையும் நம்பியிருக்காங்க. மிஸ்ரா என்ன தான் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கொஞ்சம் கம்மி தான் சயின்ஸ் ஆஃப் ரெடியை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ ஸ்லைட் ஏஜை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துக்கு தான் வந்து 60% வந்து மொமெண்டம் மீட்டர்ன்றது இருக்குது. பிகாஸ் ஆஃப் லாஸ்ட் மேட்ச் அங்கே ப்ளே பண்ணிக்காங்க. ஸோ அடாப்டட் டு கண்டிஷன். இதுக்கு முன்னாடி ஒரு பைலாட்ரல் சீரிஸ் வேறு இதே மாதிரி ஸ்ரீலங்காவில் ப்ளே பண்ணி இதே மாதிரி ஸ்பின்னை போட்டு எடுத்து அந்த பைலாட்ரல் சீரிஸ் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இங்கிலாந்து தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் கண்டிப்பாக பேக் டு பேக் அந்த ஸ்ரீலங்காவில் ப்ளே பண்ணுறதுனால. ஸோ பவுலர் இம்பேக்ட் அனலைசிஸ் பார்த்துருவோம். வில் ஜாக்ஸ் இங்கிலாந்துக்கு மல்டி பேஸ் ஆல்ரவுண்டர், எந்த இடத்துலையும் பவுலிங் போடுவார், எங்கேனாலும் பேட்டிங் அவர் அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் இப்போதைக்கு வந்து ஒரு ஃபினிஷராகவும் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ஃபுல்லாக பவர் பிளேயும் போடுறாரு, எங்கேனாலும் பவுலிங் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டராக தான் இருக்கார். ஸோ பயங்கரமான ஒரு இம்பேக்டாக இருக்கும் இந்த மேட்சும், குறிப்பாக ஸ்ரீலங்காவில். ஸோ 3 விக்கெட்டு போன மேட்ச்சு ப்ளஸ் நிறைய ரன்னுமே அடித்தார் ஃபினிஷிங் சைடில். ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட்லாம் பார்க்கலாம். உஸ்மான் தாரிக்கை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னு விக்கெட் டேக்கரு, நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ கண்டியில் இவங்க 2 பேருமே பயங்கரம் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை இவங்கள தான் வெப்பனாக யூஸ் பண்ணுவாங்க 2 டீமில் இருந்தும், அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஹெட்வேட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து வந்து ஆல்ரெடி 2 பாயிண்ட் எடுத்தனால செமிஃபைனல் ஸ்பாட்டுக்கு கிட்டத்தட்ட லிட்டரலி கேரண்டி பண்ணிட்டாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மழையின் காரணமாக மேட்ச் அவார்டானால ஒரே ஒரு பாயிண்ட்டு தான். ஸோ அதுவுமே வந்து இங்கிலாந்துக்கு பாகிஸ்தானுக்கு ப்ரெஷராக இருக்கும். ஸோ இங்கிலாந்து வந்து மென்டலி வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, மென்டல் ஏஜ்ன்றது இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஸ்ரீலங்காவை நம்ம ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்க்குறப்ப என்ன நினச்சிட்டு போனால் ஸ்ரீலங்கா நல்லா பண்ணுறாங்க, ஸோ இங்கிலாந்தை வந்து சுருட்டிட்டாங்க ஏமாவேவும் அப்படின்னு நினச்சிருப்போம். பட் அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து இங்கிலாந்து அவங்கள இன்னுமே லோ ஸ்கோர் ஏதோ சுருட்டி 50 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கான்ஃபிடென்ஸும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் வென்யூ ரெக்கார்ட் பார்த்துடலாம். ஃபில்சாட் லாஸ்ட்டு கேம் இதே வென்யூவில் தான் 62 ரன்னு. யாருக்குமே பால் வந்து கரெக்டாக பேட்டில் படாதப்போ இவருக்கு மட்டுமே நல்லா வந்து ஒரு ஹிட் பண்ண முடிஞ்சுது. இவர் தான் வந்து 62. அப்புறம் வில் ஜாக்ஸ் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் ரன் அடித்தார். ஸோ அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. இவர் வந்து எப்படினாலும் வந்து அட்டாக் பண்ண போகிறனால ரன்கள் வந்து வந்துடுது இவருக்கு. அதேமாதிரி இந்த பக்கம் ஃபரானை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்மில் இருக்கார், 100 கூட அடிச்சிருக்காரு இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க டீம் மேலே டாப் டி ஆர்டரில் ஃபரானையும் இங்கே ஃபில்சால்ட்டையும் நம்பி தான் இருக்காங்க. இவங்க 2 பேருமே க்ரூஷலாக இருப்பாங்க. 2 டீம் சைட்லேயுமே இவங்க 2 பேருமே அவுட் எடுக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஷைம் ஆயிபு இருக்கார், பட் ஸ்டில் ஃபரான் தான் இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்கோரராக இருக்கார். இந்த பக்கம் ஜாஸ் பட்லர் சுத்தமாக ஃபார்ம்லே கிடையாது. ஸோ அடுத்து நம்ம மேட்ச் அப் மேட்ரிக்ஸ்ன்றதை பார்த்துடலாம். லெஃப்ட் ஹேண்டர் விசஸ் ஆஃப் ஸ்பின். ஸோ வில் ஜாக்ஸ் வந்து கண்டிப்பாக பவர் பிளேயில் இந்த மேட்சும் போன மேட்ச் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா ஷைம் ஆயிபு ஓப்பனிங்கு, அதுக்கப்புறம் ஃபக்கர் ஜவானை எங்கே அனுப்புவாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பாபர் அசமை பேட்டிங்கே அனுப்பலை, அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் தான் வந்து உள்ளே வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபக்கர் ஜவான் வந்து ஒரு கேப்டன் அலீஸ் ஆகாவுக்கு பதிலாக சல்மான் அலி ஆகாவுக்கு அப்புறம் கூட வரலாம். அப்படி இல்லைனா அந்த சுச்சுவேஷனை பொறுத்து தான் அவங்களுடைய பேட்டிங் தான் மாற்றிக்கிறாங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். ஸோ வில் ஜாக் கண்டிப்பாக இந்த மேட்ச்சு அட்வான்டேஜ் இருக்குது. ஷைம் ஆயிபு, அதுக்கப்புறம் வந்து ஃபக்கர் ஜவானுக்கு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. முகமது நவாஸும் வேறு இருக்கார், அவருமே லெஃப்ட் ஹேண்டர் தான். ஸோ 3 பேர் இருக்காங்க. இந்த பக்கம் ரைட் ஹேண்டர்ஸ் வித் லெக் ஸ்பின் ஆடல் ரஷீத். பாபர் அசமை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 2 டேக் பண்ணணும், ஏன்னா ஜோஃப்ரா ஆச்சரியம் ஆடுறது கஷ்டம் தான். அதே மாதிரி ஆடல் ரஷீத் கிட்டத்தட்ட ஜாம்பாவெலாம் அவங்க பாகிஸ்தான் கிரவுண்ட்லேயே வந்து அவரால் பிக் பண்ணவே முடியல. ஒரு மேட்ச்சில் வந்து பைலாட்ரல் சீரீஸில் பால் அவுட் ஆனார். லிட்ரலி அதே எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி கைண்ட் ஆஃப் பவுலர் தான் வந்து ஆடல் ரஷீத். கண்டிப்பாக இவருக்குமே அவுட் ஆகிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஃபார்ம்லேயே கிடையாது. ஸோ அவர் மேலே நிறையா வந்து இஷ்யூஸ் இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட்டு, ஃபார்மு எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் டீமில் பிளேயிங் நல்லா வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகிட மாட்டாரான்னு சொல்லிட்டு தான் ப்ளே பண்ண வச்சுட்டே இருக்காங்க. மேபி பேக்கப் இவருக்கு பதிலாக பேக்கப் பிளேயர்ஸ் இல்லையோ என்னமோ தெரியல. ஸோ பேட்டர் மேட்சப்ஸ் பார்த்துருவோம். ஃபில்சால்ட்டு, சல்மான் மிஸ்ரா. ஸோ ஃபில்சால்ட்டை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் வந்து மதுசங்கா லெஃப்ட் ஆர்ம் சீம் நல்லா வந்து பவுலர் பண்ணார். ஸோ அதே மாதிரி மிஸ்ராவும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபில்சால்ட் அடிச்சுட்டு தான் இருக்கார். பட் ஸ்டில் அவர் வந்து எப்போயுமே வந்து ஒரு ரிஸ்கி மைண்ட் செட் தான். அடிப்பார், அந்த ஹிட் பண்ண போகிறப்ப அவுட் ஆனாலும் ஆனது தான். ஸோ இந்த பேட்டில்ன்றது பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றது. பாபர் அசாம், ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ கண்டிப்பாக இதில் இங்கிலாந்து ஆடல் ரஷீத்தும் ஆல்ரெடி ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பாபர் அசாமுக்கு எதிராக. ஸோ விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ சால்ட் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார் பவர் பிளேயில். ஸோ பவர் பிளே பவுலிங் சல்மான் மிஸ்ராவும் அஷ்ரஃபை டேக் ஆன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பட் மிஸ்ரா கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராப்ளி நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கீ பேட்டில்ஸ் பார்த்துடலாம். ஃபக்கர் ஜவான் வந்து லெக் ஸ்பின்னர்ஸை நல்லா வந்து ஸ்வீப்லாம் அடிப்பார். ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஹாரி ப்ரூக்கும் உஸ்மான் தாரிக்கும், இந்த பக்கம் ஜாஸ் பட்லர் அண்ட் முகமது நவாஸ். ஆல்ரெடி ஜாஸ் பட்லர் வந்து விளாடுக்கு அவுட் ஆகி பார்த்துருப்பீங்க பவர் பிளேலே வந்து ஒரு
ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க போய் எல்பி ஆனார். இதே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு த பிச் ரிப்போர்ட் அந்த வென்யூ எப்படி பவுலிங்க்கு தான் ஃபேவரபுளாக இருக்கனால இது இருக்கக்கூடிய எல்லா பேட்டில்ஸ்லையும் பவுலர்ஸ் தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபக்கர் ஜவான் டாப் பேஜ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஹாரி ப்ரூக்னால பிக் பண்ண முடியாது கண்டிப்பாக. அவருமே போன மேட்ச் ஸ்பின்னுக்கு தான் அவுட்டுன்றாரு. அதுவுமே விளாடலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ உஸ்மான் தாரிக் இன்னுமே மிஸ்ட்ரியாக போகிறனால கண்டிப்பாக அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ என்ன பால்ன்றது கணிக்க முடியாது. ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக ஃபார்ம்லேயே கிடையாது. ஸோ முகமது நவாஸ் கண்டிப்பாக விக்கெட் இருந்து எடுக்க முடியும். ஸோ அந்த கீ பேட்டர்ஸை என்ன பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் தான் வின் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட்டை பார்த்துக்கலாம். ஸோ ஃபேண்டசி டீம் செலெக்ஷன் ஹை அப்சைட் ஃபேண்டசி டீம் சேஃப் 11 பொறுத்த வரைக்கும் ஃபில்சார்ட், ஜாஸ் பட்லர், பாபர் அசாம். நீங்கள் இந்த ஸ்லோ பிச்சில் பாபர் அசாம் கொஞ்சம் டேக்கிள் பண்ணி ஆடிடுவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளம் பாபர் அசாம் எடுக்கலாம். ஸோ ஃபர்ஹான், அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக்கு, வில் ஜாக்ஸ், சதாப் கான், சாம் கரன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடல் ரஷீத், உஸ்மான் தாரிக். ஸோ வில் ஜாக்ஸ் வைஸ் கேப்டன், ஃபில்சால்ட் கேப்டன். ஸோ கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஃபில்சால்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு 50 ரன் அடிச்சிட்டாலே கிட்டத்தட்ட எகிரிடும் பாயிண்ட்ஸு. ஸோ அதனால் கேப்டன் நான் கொடுத்துருக்கேன். பட் ஸ்டில் நீங்கள் வில் ஜாக்ஸ் போகணும்னு நினச்சிங்க, இந்த பக்கம் விக்கெட்ஸ் அதிகமாக போகும். ஒரு ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா போன மேட்ச் மாதிரி வில் ஜாக்ஸ் அதிகமாக ரன் அடிச்சுட்டு விக்கெட் எடுக்கிற வாய்ப்பு இருக்குன்னா கேப்டன் வைஸையே நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதையுமே பார்த்துக்கோங்க. ரிஸ்கி பிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபக்கர் ஜவான் ஒரு ரிஸ்கி பிக்காக இருப்பார். டாம் பேட்டனை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் ரன் அவுட்டு. ஸ்பின்னரை நல்லா ஆடுவாருன்னு சொல்லிட்டு அவங்க டீம்லேயே சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் அந்த மிடில் ஆர்டரில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு மிடில் ஓவர்ஸை டேக்கிள் பண்ணுறதுக்காக. பட் ஸ்டில் ஒரே ஒரு மேட்ச் தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்காரு. போன மேட்ச் ரன் அவுட்டு, தேவையில்லாத ரன் அவுட்டு. அவரையுமே நீங்கள் ஜியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைம் டால்சன் ஒரு சைலண்ட் கில்லர். ஸோ எல்லாருமே வில் ஜாக்ஸ் அதே விக்கெட்டில் வாங்குறார். ஆடல் ரஷீத் எடுக்காமல் இருக்க முடியாது. ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஸோ சதாப் கான், உஸ்மான் தாரிக், முகமது நவாஸ் இவங்களாம் இருக்கிறப்ப லைம் டால்சனை ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் ரிஸ்கி பிக்காக நீங்கள் தாராளமாக லைம் டால்சனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவருமே 2-3 விக்கெட்ஸ் எடுக்கிறது. மேபி வில் ஜாக்ஸ் விக்கெட் வில்லனா அந்த லைம் டால்சன் தான் பிக் பண்ண போகிறாரு. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீமில் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானில் யார் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கா? ஃபக்கர் ஜவான், அப்புறம் முகமது நவாஸ், சைம் வாய்பு, ஸோ சல்மான் ஆஹா, பாபர் அசாம், ஃபர்ஹான். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ லைம் டால்சனுக்குமே வாய்ப்புன்ற அதிகமாக இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. சல்மான் மிஸ்ரா ஃபஸ்ட் பவுலிங்னா டெத்துலேயும் போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் பவர் பிளே ப்ளஸ் டெத்து அப்படி யோசிச்சு லோ ஓனர்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், அவரை நீங்கள் ரிஸ்கியாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து கேப்டன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருவோம். கேப்டனை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபில்சால்ட் சேசிங்லாம் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வில் ஜாக்ஸ் பவுலிங்லேயும் அஸ் யூஷுவல் ஒரு டாப் ஆல்ரவுண்டர், பர்டிகுலர்லி இந்த வென்யூக்கு. ஸோ அந்த வென்யூனால் நீங்கள் வில் ஜாக்ஸையும் ஃபில்சால்ட்டே ட்ரை பண்ணிக்கலாம். இங்கிலாந்து பவுலிங் ஃபர்ஸ்ட்னா. ஸோ பாகிஸ்தான் பவுலிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா சேசிங்கில் ஃபர்ஹானை நீங்கள் கேப்டனாக கொடுத்துக்கலாம். அதேமாதிரி பவர் பிளே ப்ளஸ் டெத்தில் போடக்கூடிய ஜோஃப்ரா ஆர்ச்சரை வைஸ் கேப்டனாக கொடுத்துக்கலாம். ஸோ ஜிஎல் ரிஸ்கி பிக் அப்படின்னா ஃபக்கர் ஜவான் ஒரு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு கேப்டன் சாய்ஸாக இருக்கும். ஆடல் ரஷீத் ஒரு வைஸ் கேப்டன், அது கூட பரவாயில்ல. பட் ஃபக்கர் ஜவான் ஃபார்ம்லேயும் பெருசாக இல்லை. பட் உள்ளே கொண்டு வராங்க. மேபி டாப் ஆர்டர் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிட்டாங்க, மிடில் அவர் தான் ஹிட் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இங்கிலாந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். பிகாஸ் ஆஃப் அவங்க ஆல்ரெடி கண்டி பிச்சுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. எக்ஸ்ப்ளோசிவ் டாப் ஆர்டர் இருக்குது. ஜாஸ் பட்லர் ஃபார்ம்லேயே இல்லைனாலும் அதை ஃபில்சால்ட் டேக் ஆன் பண்ணிக்கிறாரு. பாகிஸ்தான் ஷாஹின் ஷா ஆஃப்ரெடி, நசீம் ஷா அவங்கள ப்ளே பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணுவாங்க. சல்மான் மிஸ்ஸா தான் இது பண்ணணும். அஸ்ரஃப் அந்த லாஸ்ட்டில் ஒரு மேட்ச் வின் பண்ண வச்சார் பேட்டிங்லேயும். ஸோ அதனால் அவர் ஆல்ரவுண்டர்னால வச்சுருக்காங்க. மேபி அவருக்கு பதிலாக ஒரு நசீம் ஷாவை கூட கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இங்கே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்பின்னர்ஸை தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பியிருக்காங்க. சதாப் கான் ஒரு டோட்டல் ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. உஸ்மான் தாரிக் ஒரு நல்ல மிஸ்ட்ரி ஸ்பின், விக்கெட் டேக்கர். ஸோ இதுதான் நம்பியிருக்காங்க. 40% பாகிஸ்தானுக்கும் இங்கிலாந்துக்கு 60% ஆஃப் வின்னிங் ரேட் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கமெண்டில் எதனாலும் ஹார்ட் சிம்பிள் கூட போட்டு விட்டு போங்க. அதேமாதிரி நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. த கிரிக்கெட் சோல் தமிழ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.